வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் நாள், புதன்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 18ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் திருவோணம், திதி தேய்பிறை, அஷ்டமி, யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்று திருவோண விரதம், கால பைரவர் வழிபாடு, நடராஜர் அபிஷேகம். இன்று மாலை 5:30 மணி அளவில் குரு பெயர்ச்சி இருக்குது. அதனால் இன்று 4 விதமான வழிபாடுகள். இன்று 1 திருவோண விரதம், கால பைரவர் வழிபாடு, நடராஜர் அபிஷேகம், குரு பெயர்ச்சி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது. மகரத்தில் சந்திரன். கும்பத்தில் சனி. மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. இன்று மாலை 5:30 மணி அளவில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று 4 விதமான முக்கியத்துவங்கள். வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இன்று மாலை. வருடத்திற்கு 6 முறை நடக்கக்கூடிய அபிஷேகம், நடராஜர் அபிஷேகம், அதில் ஒன்று இன்று. பெருமாளுக்கான திருவோண விரதம் இன்று. கால பைரவர் வழிபாடு, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு இன்று மாலை. அதனால் அனைவருமே இன்றைக்கி கோயிலுக்கு செல்லணும், பகவானை தரிசிக்கணும். கோயிலுக்கு போனாலே இன்றைக்கி புண்ணியம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். இன்றைய நாள் நல்ல நாள். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். இன்று குருவின் மாற்றம். குரு உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடம் செல்கிறார். அதனால் பணம் நிறையா வரப்போகுது. குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கௌரவ பதவிகள், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் இன்று மாலை வருகிறார். அவர் 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்படும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று 4 விதமான வழிபாடுகள் உண்டு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் தடைகள் விலகும். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்திற்கு இன்றைக்கி வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பாதிப்பை 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு அதை சரி செய்வார், நிவர்த்தி செய்வார். அதனால் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாள். இன்றைக்கி உங்களுடைய சொந்த பந்தங்களோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடம் வரப்போகிறார். 9ஆம் இடம் என்பது குருவுக்கு யோகமான இடம். அது 4, 7க்குரிய கிரகமாக 9 இடத்துக்கு வரும்போது மிகச்சிறப்பான பலனை செய்யும். இன்றைக்கி சந்திர பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கார். மாலை நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அங்கிருந்து சந்திரனை பார்ப்பார். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் என்று தான் சொல்ல வேண்டும்.
துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். 4ஆம் இடத்தில் சந்திரன், 4 கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் இன்றைக்கி கிரகம் இப்போ நல்லா இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இன்றைக்கி 4 விசேஷங்கள் இருக்குது. மாலை நேரத்தில் குரு பயிற்சி இருக்குது, காலபைரவர் வழிபாடு, அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்களை விளக்கக்கூடிய பூஜைகள் தான். திருவோண விரதம், நடராஜர் அபிஷேகம், ஏதாவது ஒன்றில் கலந்துக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வரப்போகுது. இன்றைக்கி மாலை நேரத்தில் குரு பயிற்சி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வர. 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் நிறைய பேருக்கு கல்யாணம் தடைப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். அதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது. கல்யாணம், கெட்டி மேளம் கட்ட போகுது. பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இன்று மாலை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் செல்ல போகிறார். அதனால் குரு பயிற்சி யாகம், ஹோமம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கலந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வருவது அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. அதனால் குரு பகவானின் அருள் வேணும். திருச்செந்தூர் முருகனை வணங்குவது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி மே 1 ஹாலிடே இருந்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன் உங்களை வந்து சொல்லும். அதனால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. கோயில் தான் சிறப்பு. மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய இடம். இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யக்கூட போகிற நாள். அதனால் நமக்கு கடவுள் தான் வழிகாட்டணும். அதனால் கடவுளை வணங்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உறவினர்கள் வருகை உண்டு. அதனால் செலவுகளும் உண்டு. நல்ல செலவுகளாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் செலவு உண்டு. நல்ல செலவுகளாக இருக்கும். மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். உங்கள் மனம் பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. இது காலம் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இன்று மாலை 3ஆம் இடம் செல்கிறார். 3ஆம் இடம் சென்று குரு பகவான் சந்திரனை பார்க்க போகிறார். அதனால் அதுவும் ஒரு விதத்தில் நன்மை தான். இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாகக்கூடிய நாள். குழந்தைகளால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு அதற்கான பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல நாள்.